இந்த வாரம் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொள்ள போறோம். இந்த வார்த்தையுடைய பிரசங்க தலைப்பு தி ஸ்கை கிங். சொல்லுங்க, தி ஸ்கை கிங். ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காட்டுக்கு ராஜா ஒரு சிங்கமா தான் இருக்க முடியும். ஆனா ஒரு வானத்துக்கு ஒரு பறவை ராஜா அப்படின்னு சொன்னா, அந்த பறவை கழுகா தான் இருக்க முடியும். அப்ப இந்த நாள் நம்ம கழுகை வைத்து 8 பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவன் கொடுப்பாராங்க புது பலன். அதுவும் எப்படிப்பட்ட புது பலன் சொன்னா, கழுகை போல கழுகுனுடைய செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு அது எவ்வளவுதான் மேல பறந்தாலும் ஒரு சீசன் வரும், அந்த சீசன்ல வயசாயிடும். அப்ப இந்த கழுகுக்கு வயசான உடனேயே அதை என்ன செய்யும் சொன்னா, கழுகு தனியா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமா. யாருடைய பார்வைக்கும் அது படாதபடிக்கு தனியா இருக்குமா. வயசான உடனேயே கழுகு என்ன பண்ணு சொல்லி பாத்தீங்கன்னா, அதனுடைய ஃபெதர் சிறகு ரொம்ப முக்கியம். வயசான உடனேயே இந்த கழுகு என்ன பண்ணு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த அழகா பீக் இப்படி இருக்கு இல்லையா, ஆமா, அதுல அது என்ன பண்ணு சொன்னா, தன்னுடைய எல்லா ரக்கையும் அது பிச்சு எடுத்துரும். அது கண்டினியூஸா எடுத்து, அது ஒரு கஷ்டமான ஒரு வழி. அதை எடுத்து முடிச்ச உடனேயே அந்த என்ன பண்ணு சொன்னா, அது ஏதாவது ஒரு கல்லுகிட்ட போயிட்டு அது அடிச்சுக்கும். அடிச்சு 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 ஒரு பாயிண்ட் வந்த உடனேயே அந்த பீக் உடைஞ்சிரும். அது கொஞ்ச நாள் அங்கே காத்திருக்கிறோம். ஒரு பாயிண்ட் வந்த உடனேயே அந்த சிறகு தானா கொஞ்சம் கொஞ்சமா புதுசா ஒன்று வரும், அப்புறம் பறக்கும். அப்போ இந்த கழுகுக்கு புது பலன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அதனுடைய பழைய பலன் போனாதான் புதிய பலனை தேவன் கொடுக்க முடியுங்க. சொல்லுங்க, பழைய பலன் போனாதான் புதிய பலனை கொடுக்க முடியும். ஆண்டவர் உன்னை உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிப்பார். நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலை போனாதான் ஆண்டவர் உனக்கு புதிய பலனை கொடுப்பார். அப்ப நீ எவ்வளவு உடைக்கப்படுறாயோ அவ்வளவாக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். அப்ப இந்த 8 விஷயங்கள்ல முதல் விஷயம், கழுகு பறக்க பிறந்தது. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணானா, இந்த கோழி முட்டைகளோடு சேர்ந்து கழுகு முட்டையை வச்சானா. வச்சு என்ன பண்ணி, அந்த கழுகு முட்டை அது கொஞ்சம் வெளியே வந்த உடனே அது வெளியே வந்து பார்த்த உடனே இந்த எல்லா கோழி என்ன பண்ண, சின்ன சின்ன கோழிங்க வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே விஷுவலைசேஷன் இஸ் பவர்ஃபுல். என்ன பார்ப்பீங்க அதை செய்வீங்க நீங்க. இந்த கழுகு அந்த கோழியை போல நடக்க ஆரம்பிச்சு. சயின்டிஸ்ட் பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த கழுகு தான் கழுகுன்னு மறந்து கோழி நினைச்சிருச்சு. இப்போ அந்த கழுகுக்கு ஒரு சீசன் இருக்குது, அது பறக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கழுகு பறக்க ட்ரை பண்ணா, அது பறக்க முடியாது, ட்ரைனிங் எடுக்கல. கழுகும் கோழியும் ஒன்னாக முடியாது. அப்ப இந்த கழுகு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உருவாக்குற நேரத்தில் அது பறக்க உதவி செய்தாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏன் வச்சிருக்காருன்னா, மேலானவர்களை தேடும்படியாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமியுள்ளவள் அல்ல மேலானவர்களையே. இன்னைக்கு ரொம்ப பேர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த வீடு கட்டணும், அது பூமிக்கு சம்பந்தமான விஷயம். நீ கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுடைய அன்பு எனக்கு கண்டினியூஸா எனக்கு தேவை. இந்த பூமியில எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய கரம் எமல் இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, பூமிக்கு அடைத்தவள் அல்ல மேலானவர்களையே நாடுங்கள். அது எவ்வளவு பறக்கும் சொன்னா அவ்வளோ ஹைட்டா பறக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சில கழுகு பார்த்தீங்கன்னா சின்ன 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களை கூட பிடிச்சிட்டு போக முடியும், அந்த அளவு கெப்பாசிட்டி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கழுகுக்கு சமானமாய் உன்னை ஆண்டவர் புதிய பலனை கொடுப்பார். ஆண்டவர் ஆமென். இப்ப எப்படி கழுகு பறக்குதோ அதே போல ஆண்டவர் உனக்கும் பறக்க உதவி செய்வார். 2வது விஷயம், கழுகு பார்த்தீங்கன்னு சொன்னா அது தனியாக பறக்கும். மேல பறந்தாலும் சம்டைம் ஆண்டவர் உன்னை தனியாக அவர் நடத்துவார். ஏன் தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 பாருங்க. Matthew chapter 6 verse 6. நீயோ ஜெபம் பண்ணும் போது
உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு அநேக மக்கள் குரூப்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, தனியா ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப பேர் குரூப்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா, நீ மணிக்கணக்கா குரூப்ல பண்றது காட்டிலும் தனியாக நீ ஆண்டவரோடு முறையிடங்க. நீ கழுகு மேல பறக்கும், கழுகு தனியா பறக்கும். நீ எவ்வளவாக தனியா நீ ஜெபம் பண்றியோ ஆண்டவர் அவ்வளவாக உனக்கு தனியா ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்ப இந்த பழக்கத்தை இந்த கழுகு பாத்தீங்கன்னு சொன்னா மேல பறக்கும், ரெண்டாவது கழுகு பாத்தீங்கன்னா தனியா பறக்கும், மூணாவது பாருங்க, நீங்க கழுகு உயர்ந்த இடங்களை தேடும், அது எப்பவுமே கீழே தேடாது. கழுகுனுடைய ஆசையே ஈகிள் லிவ்ஸ் ஆன் ஹையர் கிரவுண்ட். அது கழுகுக்கு ஆசை அங்கதான். ஒரு முறை ஒரு பாம்பும் ஒரு கழுகு சண்டை போட்டுச்சான். சண்டை போட்ட உடனே பொதுவாகவே பாம்பு கீழே சண்டை போட்டுச்சுன்னு சொன்னா கழுகு தோத்து போயிடும். இந்த கழுகு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த பாம்பை தூக்கிட்டு போயிட்டு மேலே கொண்டு போயிடுச்சு. நீ எவ்வளவாக நீ மேலே போறியோ தானா மேலே போக 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 பாம்புக்கு மயக்கம் வந்துடும், கழுகு வேட்டையாடி அது எழுச்சிரும். நீ எவ்வளவாக உன்னுடைய ஜபங்கள் மேலே கொண்டு போறியோ ஆண்டவர் அவ்வளவாக உன்னுடைய ஜபங்களை கேட்பார். ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனை கீழே இல்லை, உன் பிரச்சனை மேலே தூக்கி போங்க. நீ அப்போ கழுகு மேலே பறக்கும், கழுகு தனியா இருக்கும். கழுகு எப்பவுமே மேலானவர்களை தேடும். இன்றைக்கு நீ ஆண்டவரை மாத்திரம் தேடு. சம்டைம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை, கேள்வி, எல்லாரும் பார்த்து கேட்குறாங்களே, உன்னுடைய முறையிடுதலை ஆண்டுடைய சமூகத்தில் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகிள்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி போல்ட். கழுகு தைரியம் உள்ளது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க பயந்தாங்கோலி. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா உனக்கு எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் கழுகை போல தைரியமா இருப்பது ரொம்ப அவசியம். உன்னை நடத்தக்கூடிய உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க ஜோ டர் கயா ஓ மர் கயா. அப்ப நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு என்ற ஒரு நம்பிக்கை மிக அவசியம். கழுகு மேலே பறக்கும், கழுகு தனியா பறக்கும், கழுகு மேலானவளை தேடும். கழுகு பார்த்தீங்கன்னு சொன்னா தைரியமா இருக்கும். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 நாம் படிக்கிறோம். நான் உனக்கு கட்டளையிட்ட விடையல்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ தைரியமா இருக்கணும். யூ நீட் டு பி கரேஜியஸ் அண்ட் போல்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா இருக்கணும். அதனால நீ எவ்வளவு பயந்திருந்தாலும் பயப்படாமல் உன் கூட யார் இருக்காருன்னா உன் கூட ஆண்டு இருக்காருங்க. எவ்வளவு பேர் இங்க பயந்தாங்கோடி, எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். காட் பிளஸ் யூ. உங்க விசுவாசங்களுக்கு தேவை. அந்த கழுகுக்கு எப்பவுமே அது விசுவாசம் உள்ளது. ஈகிள்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல். ஒருத்தரை திருமணம் பண்ணிடுச்சுன்னு சொன்னா ஆமா இட் இஸ் மோனோகமஸ். அது ஒரே இடத்துல ஒரே பார்ட்னர் கூட தான் இருக்குவாங்க, வேற யாருக்கிட்டும் பழகாது. இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலா அநேக நபர்கள் நான் சும்மா தான் சேட் பண்றேன் இன்னொரு பொண்ணு கிட்ட. நோ, உங்க மேரேஜ் ஆன உடனேயே உன்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னா உன்னுடைய வைஃப், உன்னுடைய ஹஸ்பண்ட். இந்த வைஃபையும் ஹஸ்பண்டையும் விட்டு நீ வெளியில இன்னொரு ஃப்ரெண்டை தேடுறேன்னு சொன்னா யூ ஆர் இன் ட்ரபிள். கழுகுக்கு ஒரே ஒருத்தனுக்கு ஒருத்தி மாதிரி கிறிஸ்தவர்கள் எப்பவுமே ஸ்பெஷலா ஆண்கள் கேர்ஃபுல்லா இருக்கும். வேலை செய்யற இடத்துல காத்துட்டு இருப்பாங்க ஒரு சில பெண்கள். அப்படி அநேக மக்கள் இங்க இருக்கு, எனக்கு தெரியும். அநேக மக்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். கிறிஸ்தவனா இருந்துகிட்டு உன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே ரகசியமாக ஒன்றும் பண்ணக்கூடாது. இது ஆண்களுக்கு மாத்திரம் இல்லை, பெண்கள். சம்டைம் பெண்களுக்கு நடக்கும் சொன்னா மற்ற ஆண்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய எமோஷன்ஸை எங்கேயும் விடாதபடிக்கு எப்படி ஒரு கழுகு தன்னுடைய திருமணத்தை பாதுகாத்து வைக்குதோ அதே போல நம்முடைய திருமணங்களை பாதுகாக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4. விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் பஞ்சம் அசூசிப்படாதமாய் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். வசனம் சொல்றது பழைய ஏற்பாடுல ஒரு தப்பான பெண் கிட்ட போனா பாவம், புதிய ஏற்பாடுல இன்னொரு பெண்ணை பார்த்தாலே பாவம். ஈக்குவல் டு விபச்சாரம். நான் சும்மா தான் பேசினேன், நான் சும்மா தான் பார்த்தேன், முதல் லுக்கு அது ஓகே, திருப்பி பார்க்கும் போது தான் பாவம் மாறும். திருப்பி சொல்றேன், வண்டி போற நேரத்துல இப்படி பார்ப்போம் தெரியாம, நீ ரெண்டாவது முறை திருப்பி பார்க்கிற நேரத்துல அது பாவம். ஃபர்ஸ்ட் லுக் happens
by for some reason, but the second look is intentional. அப்ப கிறிஸ்தவர்கள் நீ உன்னுடைய பாவத்தை வச்சுக்கிட்டு இன்ஃபேக்ட் திருமணத்தில் உன்னை வாழ முடியாது ஒழுங்கா. ஏன்னா இன்னொரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு உன்னுடைய திருமணத்தை வாழ முடியாது. You cannot enjoy any aspect of your life. ஆட்ல உன்னுடைய செக்ஷுவல் லைஃப், பிசிக்கல் லைஃப் எல்லாமே உடைஞ்சு போயிடும். கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய விசுவாசத்தை தன்னுடைய மனைவிக்கும் புருஷனுக்கு பாதுகாக்கணும். அது ஏன் இல்லைன்னு சொன்னா வசனம் இல்லை. வசனம் இருக்குன்னு சொன்னா பயம் இருக்கும். வசனம் இருந்தா பயம் இருக்கும், பயம் இருந்தா ஒழுங்கா வாழுவோம். நீ வசனம் இல்லை, அப்ப ரூட் தாங்க பிரச்சனையே. அப்ப எவ்வளவாக வசனத்தின் மீது வைத்திருக்கிறியோ உன்னுடைய திருமணம் ஒழுங்கா ஓடும். மன்னிப்போம், மறக்கவே மாட்டேன், மன்னிச்சிருவேன். கிறிஸ்தவத்தில் உன் புருஷன், உன் மனைவி, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை மன்னிக்கிறது, மறக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது கழுகு பொறுமையா இருக்கும். சொல்லுங்க, கழுகு பொறுமையா இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப கழுகு பார்த்து காத்திருக்கும் பொறுமையோடு. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு சொல்லுவாங்க ஹிந்தியில, அர்ஜென்ட் கா காம் ஷைத்தான் கா காம். எல்லாமே அர்ஜென்டா செய்யணும், சீக்கிரமா செய்யணும். சம்டைம் ஒரு சில மக்கள் அர்ஜென்ட் பண்ணிட்டு யோசிப்பாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. எதை செய்தாலும் பொறுமையா. அப்ப கழுகு பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஸ்பெஷலா பேசும்போது நிதானமா இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, 2 அடி அடிச்சதை மறந்துடுவாங்க, 2 வாயின் வார்த்தை பேசுனதை ஞானமா இருக்கணும். பேசுற நேரத்தில் ஜனங்கிட்ட, குடும்பத்தில், பிள்ளைங்கிட்ட, யாருக்கிட்ட பேசினாலும் ஞானமா இருக்கணும். அப்ப வசனம் சொல்றது கழுகு பொறுமையா இருக்கும் போது அதே மாதிரி பொறுமையா இருக்கணும். கழுகு தன் வீட்டை மேலிடத்தில் கட்டும். The eagle has 2 sets of eyes. கழுகுக்கு 2 விதமான கண்கள். அது மேலையும் பார்க்கும், கீழையும் பார்க்கும். அப்ப கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீ மேல ஆண்டவரையும் பார்க்கணும், உன் குடும்பத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப பேருடைய பிள்ளை என்ன பண்றாங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. Those who have multiple Instagram, you have a psychological problem அப்படின்னு சொன்னா, multiple Instagram is multiple personality அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருப்பான். Multiple Instagram is a personality issues. ஒருத்தருக்கு ஒரு ஃபேஸை காமிக்கிறதுக்காக இப்படி இருக்கிறது. நீ பாப்புலரான பர்சனாலிட்டி அது வேற கதை. பெரிய பெரிய நடிகர்கள் இருப்பாங்க, அது வேற கதை. ஆனால் நீ மல்டிபிளா, என் சர்ச்சுக்கு ஒரு குரூப், ஒரு ஐடி, அப்புறம் இது யூ ஆர் டியூனிங் யுவர் பிரெயின் சைக்காலஜிக்கலி அண்ட் யூ வில் பி இன் ட்ரபிள் சைக்காலஜிக்கலி, இன் டிப்ரெஷன். எழுதி வச்சுக்கோங்க. கழுகுக்கு மேல் பார்வை இருக்கணும், கழுகுக்கு கீழ்பார்வை இருக்கணும். அப்ப கிறிஸ்தவர்கள் ஆண்டவரையும் பார்க்கணும், தன் குடும்பத்தையும் பார்க்கணும். உன் பொண்டாட்டி மேல கண் இருக்கணும், உன் புருஷன் மேல கண் இருக்கணும், உன் பிள்ளை மேல கண் இருக்கணும். நீ எங்க போனாலும் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ கொஞ்சம் லூசா விட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப கழுகு மேலிடத்துல கட்டுமா. அப்ப கிறிஸ்தவர்கள் உன்னுடைய வீட்டை நீ கட்டணும். சோம்பேறி புருஷர்கள் வேலை செய்யணும். சும்மா வாயாடி பெண்கள் மாறணும். எப்ப பாரு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள், அதாவது பெண்ணுக்கு அழகு அமைதி, ஆணுக்கு வீரனே அடிக்கூடாது. ஒரு சாம்பளைக்கு பெருமை, அடிச்சோம் பாரு பாஸ்டர், என் மனசுல உன்னதான் போடணும் ஃபர்ஸ்ட். அப்ப கழுகு தன்னுடைய வீட்டை மேலிடத்துல கட்டும். அப்ப நீ எல்லாருமே உன்னுடைய வீட்டை ஒழுங்கா கட்டணும், அதுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். அப்ப ஆண்கள்னா வேலை செய்யணும், பெண்கள் சொன்னா சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப பெண்கள் உன்னுடைய வீட்டை கட்டும் போது அதே போல ஆண்களும் கட்டணும், 2 பேரும் சேர்ந்து கட்டணும். அப்ப எப்படி கழுகு தன்னுடைய வீட்டை மேல் இடத்துல கட்டுதோ அதே போல கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வீட்டை ஒன்னா கட்டணும். இது கட்டலன்னு சொன்னா இன்னைக்கு கழுகு அது ஒரு சீசன் வரும், அப்படியே வயசாயிடும். உனக்கும் ஒரு சீசன் வரும், வயசாயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வயசான கழுகை ஆண்டவர் புதிய பலனை கொடுப்பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுதாங்க, நீ கழுகை போல பறக்க பிறந்தவன்.